வணக்கம் எல்லாருக்கும். ஸோ டிஎன்பிசி ஏஏஓல வந்து கமர்ஷியல் அக்ரிகல்ச்சர் கிளாஸஸ் வந்து நிறைய பேர் கண்டக்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ கமர்ஷியல் அக்ரிகல்ச்சர், ஸோ கமர்ஷியல் அக்ரிகல்ச்சர்ல நிறைய வந்து இருக்கு. ஸோ உங்களுக்கு பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, மஷ்ரூம் ப்ரொடக்ஷன் கொடுத்துருப்பாங்க, செரிகல்ச்சர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. எல்லாத்தையும் வந்து ஒரே இதில் கம்பைன் பண்ணி கொடுக்க முடியாது. ஸோ பட் வந்து இங்க நம்ம வந்து ஒவ்வொரு டாபிக்கா வந்து பார்க்க போறோம். ஸோ பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் வந்து இன்னைக்கு பார்க்க போறோம், ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து கிளாஸஸ் போடுறோம்ல, ஸோ கிளாஸ் வந்து ஃபுல்லா பாருங்க, ஓகேவா? ஒரு 30 மினிட்ஸ் இருக்குன்னா 30 மினிட்ஸ் ஃபுல்லா பாருங்க. அதே மாதிரி வந்து 40 மினிட்ஸ் இருக்குன்னா 40 மினிட்ஸ் ஃபுல்லா பாருங்க. பிகாஸ் வந்து நடுவில் நிறைய இன்பிட்வீன்ல நிறைய பாயிண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த பிடிஎஃப் யாரும் கேட்காதீங்க, ஸோ நாங்களே வந்து சென்ட் பண்ணுவோம். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் வந்து வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. ஸோ ஃபுல்லா வீடியோவை பார்த்துட்டு ஸோ கமெண்ட்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. ஸோ வாட்ச்டு ஃபுல் வீடியோ வாட்ச்டு அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுங்க. ஸோ எப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கமெண்ட்ஸ் வருதோ ஸோ அப்போ வந்து நம்ம அந்த டிஎன்பிசி ஏஏஓ குரூப் இருக்கு பாத்தீங்களா? ஸோ அந்த குரூப்ல வந்து நம்ம வந்து இதை வந்து பப்ளிஷ் பண்ணிடுவோம், ஓகேவா? பிகாஸ் வந்து நீங்க வீடியோ ஃபுல்லா பார்க்கணும், அதுக்கு தான் வந்து இப்போ எதுக்கு தனியாக கிளாஸஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்றோம். ஸோ உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் மட்டுமே சென்ட் பண்ணி விட்டு போயிடலாமா? நீங்க கிளாஸஸ் கேட்குற போது தான் கண்டக்ட் பண்றோம், ஓகேவா? ஸோ பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன் பாருங்க. ஸோ இந்தியாவில் வந்து இன்செக்ட் பெஸ்ட் வந்து ரொம்ப மேஜரான ஒரு ப்ராப்ளம், ஓகேவா? கிராப் ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் சின்ஸ் ஹையர் ப்ரொடக்ஷன், ஸோ அச்சீவ் ஹையர் ப்ரொடக்ஷனுக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய கன்ஸ்ட்ரைன்ஸா இருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்துக்கோங்க. ஸோ இந்தியா லாசஸ் 30% ஆஃப் இட் கிராப், ஓகே? கிராப்ஸ்ல வந்து 30% வந்து இந்தியா வந்து லாஸ் பண்ணுது டியூ டு பெஸ்ட்னால மட்டுமே, ஓகேவா? அதே மாதிரி எவ்வளவு நஷ்டமாகுது அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா 60,000 கோடி வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து நஷ்டமாகுது அப்படிங்கிறத வந்து பாக்குறாங்க. இதனால வந்து நிறைய பேர் வந்து பெஸ்டிசைட்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. பட் பெஸ்டிசைட்ஸ் ரொம்ப முக்கியம், ஈல்டு லாசஸையும் சில கேசஸ்ல வந்து காசு பண்ணுது அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. அதனாலதான் வந்து லாஸ்ட் இந்த 3 to 4 டிகேட்ஸா வந்து பெஸ்டிசைட்ஸோட யூஸ் அதிகமா இருக்கு. ஈவன் அந்த பெஸ்டிசைட்ஸோட யூஸ் அதிகமா இருந்தாலுமே பெஸ்ட் எல்லாம் வந்து அதுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸையும் டெவலப் பண்ணி வச்சுக்குது அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து வெட்ல பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்றப்ப பாத்தீங்க அப்படின்னா டெவலப்மெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ட் இன் பெஸ்ட் ஸ்பீசிஸ் வருது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி என்விரான்மெண்ட் வந்து நமக்கு பொல்யூட் ஆகுது, ஓகேவா? பிகாஸ் நிறைய கெமிக்கல்ஸ் இதுக்கு பண்ணுது. அதே மாதிரி வந்து சாயில்ஸ்ல வந்து ரெசிடியூஸ் வந்து ஃபில் ஆகுது நமக்கு வந்து இது மூலயமா. பட் ஆல்சோ அட்வர்ஸ் எஃபெக்ட் ஆன் நான் டார்கெட், ஓகேவா? ஈவன் பாலினேட்டர்ஸ், நம்ம ஹனிபீஸ் எல்லாம் வந்து பெஸ்டிசைட்ஸ்னால பாதிக்கும். அதே மாதிரி பேரசிடைட்ஸ், பிரெடேட்டர்ஸ், வைல்ட் அனிமல் எல்லாம் பாதிக்குது, ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு என்ன தீர்வு? ஸோ இது பெஸ்ட் இருக்கு, ஸோ பெஸ்டிசைட்ஸ் அடிச்சா இந்த மாதிரி விளைவுகள்லாம் வருது. ஸோ இப்போ இதுக்கு என்ன தீர்வு கொண்டு வரணும் அப்படிங்கிறத பாக்குறப்பதான் வந்து ஸோ இன் செவரல் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து பயோ கண்ட்ரோல் ஆஃப் பெஸ்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமா வந்து இருக்கு. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் ஆல் அக்ரோ ஈகாலஜிக்கல் சுச்சுவேஷனுக்கும் வந்து இது சூட்டபிளா இருக்கனால வந்து ஸோ பயாலஜிக்கல் மூலயமா வந்து மெத்தட்ஸ் மூலயமா நம்ம வந்து பெஸ்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. ஸோ இப்போ பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் அப்படின்னா என்னது? ஸோ பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் அப்படின்னா ஸோ நேம்ல இருக்குல்ல, பயோனா லிவிங், ஓகேவா? நமக்கு தெரியும்ல. ஸோ லிவிங் ஆர்கானிசம் இன்க்ளூட் பேரசைட்ஸா இருக்கலாம், அது வந்து பிரெடேட்டர்ஸா இருக்கலாம், இல்ல டிசீஸ் காசிங் ஃபங்கை, பாக்டீரியா, அந்த வந்து வைரஸஸா இருக்கலாம். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து பெஸ்ட்டை வந்து இது பண்ணுறதுதான் வந்து பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட். லிவிங் ஆர்கானிசத்தை யூஸ் பண்ணி ஒரு பெஸ்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்றது, டெஸ்ட்ராய் பண்றது தான் வந்து பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ், ஓகேவா? இது ரொம்ப முக்கியம். என்னன்னா லெஸ் டாக்ஸிக் அண்ட் மோர் ஃபிளெக்சிபிள், ஓகேவா? எந்த பெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இதை வந்து கொடுத்துக்கலாம். அதே மாதிரி லெஸ் டாக்ஸிக், ஓகேவா? பிகாஸ் லிவிங் ஆர்கானிசம் நேச்சுரல் பயோ கண்ட்ரோல்னால லெஸ் டாக்ஸிக்கா வந்து இருக்கு. பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட் ஒயிட் ரேஞ்ச் ஆஃப் அப்ரோச்சஸ், ஓகேவா? ஸோ இப்போ பெஸ்டிசைட்ஸ்ங்கிறத பாத்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரேயிங் இது மட்டும் தான் இருக்கும். பட் பயாலஜிக்கல் கண்ட்ரோல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாக்டீரியா வரும், வைரஸஸ் வரும், புரோட்டோசோவாஸ் வரும், அதே மாதிரி பேராசிடைட்ஸ் வரும், ஸோ அதே மாதிரி பிரெடேட்டர்ஸ் வரும். ஸோ இது எல்லாமே வருது. ஸோ பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ஒயிட் ரேஞ்ச் ஆஃப் அப்ரோச் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் ரொம்ப முக்கியம். அதை நம்ம கன்சர்வ் பண்ணலாம், ப்ரிசர்வ் பண்ணலாம் அண்ட் மல்டிப்ளை அண்டர் லெபார்டரி கண்டிஷன்ஸ், ஓகேவா? ஸோ பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் வந்து நீங்க வந்து கன்சர்வ் பண்ணலாம். நம்ம படிச்சிருப்போம்ல, மாஸ் ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் எல்லாம் படிச்சிருப்போம். ஸோ அதை வந்து நீங்க நம்ம கன்சர்வ் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணி வச்சு மல்டிப்ளையும் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. Once these bio agents are introduced to the field, their population considerably capable of targeted pest, okay? அந்த பெஸ்ட்டை வந்து மல்டிப்ளை பண்ணி நமக்கு வந்து இது பண்ணோம். ஸோ நமக்கு வந்து ரொம்ப முக்கியம் எக்கனாமிக்கலி த்ரெஷ்ஹோல்ட் லெவலுக்கு கீழே வந்து அந்த பெஸ்ட்ஸ் எல்லாம் வந்து வச்சுக்கிறோம் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க, ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து
மேஜர் அட்வான்டேஜஸ் ஆஃப் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட். ஸோ நம்ம இது மேஜர் அட்வான்டேஜஸ் என்னவா இருக்கு அப்படிங்கிறத பாத்தீங்க அப்படின்னா, ஸோ மேஜர் அட்வான்டேஜஸ் என்னது, நோ ஹார்ம்ஃபுல் ரெசிடியூஸ், உங்களுக்கு எந்த ரெசிடியூஸ் வந்து வரப்போறது இல்லை. ஸோ பெஸ்டிசைட்ஸ் நீங்க ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா சாயில்ல ரெசிடியூ ஆகும், ஸோ அந்த மாதிரி இருக்கும். பட் வந்து இங்க வந்து எந்த ஹார்ம்ஃபுல் ரெசிடியூஸ் வந்து வர்றதில்லை. உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவும் கூட. growth ஆஃப் நேச்சுரல் எனிமீஸ் ஆஃப் பெஸ்ட் வந்து இருக்கு, ஓகேவா. growth ஆஃப் நேச்சுரல் எனிமீஸ் ஆஃப் பெஸ்ட், டார்கெட் ஸ்பெசிபிக், ஓகேவா. ஸோ பர்டிகுலர் ப்ரெடேட்டர் வந்து அந்த பர்டிகுலர் பெஸ்ட் மட்டும் தான் டார்கெட் பண்ணும். ஸோ அதனால வந்து நீங்க பெஸ்டிசைட்ஸ் அடிக்கிறப்ப வேற கிராப்ஸ் கூட டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்கும். பட் இங்க பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்றப்ப டார்கெட் ஸ்பெசிபிக் அண்ட் சேவ் பயோஃபிஷியல் ஆர்கானிசம்ஸா இருக்கனால ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து அது இருக்கு. அதே மாதிரி எக்கனாமி என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம நார்மலா பெஸ்டிசைட்ஸ் ஸ்ப்ரே பண்றப்ப என்விரான்மெண்ட் பொல்யூட் ஆகும். பட் இங்க வந்து என்விரான்மெண்டல் பொல்யூஷன் வராது, ஓகேவா. ஸ்டேட்டஸ் ஆஃப் பயாலஜிக்கல் கண்ட்ரோல் இன் இந்தியா உங்களுக்கு ஒரு சிலபஸ்ல இருக்கும். ஸோ இப்போ பயாலஜிக்கல் கண்ட்ரோல் பெஸ்டிசைட்ஸ் யூசேஜ், பயோ பெஸ்டிசைட்ஸ் யூசேஜ் வந்து இந்தியாவில் எப்படி இருக்கு அப்படிங்கறத தான் வந்து பார்க்கணும், ஓகேவா. எந்தெந்த ஸ்டேட்ல எந்தெந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத தான் பண்ணுவாங்க, ஓகேவா. ட்ரெமண்டஸ் அவுட் பிரேக், ஓகே. இந்த பயோ பெஸ்டிசைட்ஸ்க்கு மாறினது வந்து லாஸ்ட் டிகேட் அப்படின்னா லாஸ்ட் 10 வருஷத்துல, ஓகே. 1 டிகேட்னா 10 வருஷம், ஓகேவா. அந்த 10 வருஷத்துல வந்து பெரிய பிரேக் த்ரூ வந்து இந்த பயோ பெஸ்டிசைட்ஸ்ல நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. எஸ்பெஷலி ஆன் ப்ரொடக்ஷன் டெக்னிக் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம், எஸ்பெஷலி ஆன் நிறைய மைக்ரோ ஆர்கானிசம் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட் காட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க, ஓகேவா. ஸோ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா லந்தானா வீடை வந்து க்ரோ பண்ணி லந்தானா வீடை வந்து எதை வச்சு கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னா டெலிமோனியா ஸ்கூப்பர்ஃப்ளோசா அப்படிங்கிற பக்ஸை வச்சு கண்ட்ரோல் பண்றாங்க. அதே மாதிரி சுகர் கேன் பைரிலாவை வந்து உங்களுக்கு வந்து எபிகார்னியா மெலனோ ஒக்கோலா அப்படிங்கிறத வச்சு கண்டினியூ பண்றாங்க. ஸோ இது வந்து எபிகார்னியா இருக்கு இல்லையா, எபிகானியா. ஸோ இது வந்து மீலி பாக்ஸ் ஒயிட் பாக்ஸையும் வந்து இது வந்து ஸ்கேல் இன்செக்ட்ஸையும் வந்து கண்ட்ரோல் பண்ணும், ஓகேவா. ஸோ அஸ் யூஸ்வல் உங்களுக்கு தெரியும் ட்ரைகோகர்மா, ஓகேவா. எக்ஸா சுகர் கேன் போரஸ் வந்து ஃபீட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து ட்ரைகோகர்மா நமக்கு தெரியும், ட்ரைகோ கார்ட்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ தமிழ்நாடு, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், பீகார் இதெல்லாம் யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி ட்ரைகோகர்மா பிரக்கான் ஸ்பீசிஸ்லாம் வந்து ரைஸ் ஸ்டெம் போடுறதுக்கு அகேன்ஸ்டா யூஸ் பண்றாங்க. ஸோ எதுக்கு அகேன்ஸ்டா எதை யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா. அதே மாதிரி சுகர் கேன் ஸ்கேல் இன்சைட் வந்து காஷினரல் பீட்டில்ஸ் வச்சு கண்ட்ரோல் பண்ணாங்க. உங்களுக்கு தெரியும் இல்லையா, லேடி பேர்ட் பீட்டில்ஸ் சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ இதுதான் வந்து இது பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி பாப்புலாரிட்டி இருக்கனால இது வந்து டெக்னிக்ஸ் ஆஃப் மாஸ் ப்ரொடக்ஷன் பண்றதுக்கான டெக்னிக்ஸ் வந்து லாஸ்ட் ரீசன்ட் இயர்ல வந்து அதிகமாயிருக்கு அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. ஸோ ஸ்டேட்டஸ் ஆஃப் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 10 டிகேட்ஸா வந்து ட்ரெமண்டஸ் அவுட் பிரேக்கா இருக்கு. பிகாஸ் வந்து இந்த ப்ரொடக்ஷன் டெக்னிக்ஸ் வந்து நிறைய கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி மாஸ் ப்ரொடக்ஷன் வந்து இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து நிறைய பண்றாங்க, ஓகேவா. ஸோ அதுக்கடுத்து வந்து ஸ்கோப், ஓகே. அடுத்து வந்து ஸ்கோப் ஃபார் கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் ஆஃப் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ். ஸோ ஓகே, ஒரு கமர்ஷியல் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸை மாஸ் ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு என்னென்ன ஸ்கோப்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு வந்து 140 பயோ பெஸ்டிசைட் ப்ரொடக்ஷன் யூனிட் வந்து இந்தியாவில் இருக்கு, ஓகேவா. அஸ் பர் நவ் ரீசன்ட் டேட்டாஸ் படி பாத்தீங்கன்னா 140 பயோ பெஸ்டிசைட் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் வந்து இந்தியாவில் இருக்கு. Their ability to meet only 1% of the crop area, ஓகே. ரொம்ப முக்கியம். இந்த 140 பெஸ்டிசைட் பயோ பெஸ்டிசைட் ப்ரொடக்ஷன் யூனிட் இருந்தாலும் 1% ஆஃப் த கிராப் ஏரியா மட்டுமே அதால வந்து இது பண்ண முடியுது அப்படிங்கறது வந்து சொல்லியிருக்காங்க. There exists the wide gap which can only be bridged up by more and more production unit, ஓகேவா. ஸோ இவ்வளவு பெரிய கேப்பை ஃபில் பண்ணணும் அப்படின்னா ஸோ நிறைய ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் வந்து கொண்டு வரணும். ஸோ பயோபெஸ்டிசைட் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் நிறைய கொண்டு வரணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. There is a scope to enhance production and use of biological control agent in this phase and demand is so increasing ஆகுது, ஓகேவா. என்ஹான்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணணும். ஸோ பிகாஸ் வந்து அஸ் த டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு தீஸ் டேஸ், ஓகேவா. ஸோ நிறைய பேர் இப்போ வந்து ஆர்கானிக்கா வந்து மாறுற ஃபார்மர்ஸ் வந்து நிறைய இருக்காங்க. ஸோ அவங்களோட டிமாண்ட்ஸ் வந்து அதிகமா இருக்கு. ஸோ இங்க ரொம்ப முக்கியம் என்னன்னா லார்ஜ் ஸ்கேல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இங்க தேவை. அதே மாதிரி பிரைவேட் கம்பெனிஸ் பார்ட்டிசிபேஷனும் இதுக்கு தேவை. ஸோ பிகாஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இங்க ஹையா இருக்கும், ஓகே. ஒரு பயோ கண்ட்ரோல் ப்ரொடக்ஷன் யூனிட் போடுறீங்க அப்படின்னா ஸோ ஹையா இருக்கும் அப்படிங்கறது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கான லொகேஷன் இருக்கு, ஓகேவா. ஸோ உங்களுக்கு சிலபஸ்ல கொடுத்துருப்பாங்க செட்டப்பிங் அப்பான் பயோபெஸ்டிசைட் ப்ரொடக்ஷன் யூனிட், மாஸ் ப்ரொடக்ஷன் யூனிட் அப்படிங்கறத வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இதுக்கான லொகேஷன்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத. ஸோ டு அச்சீவ் ஆப்டிமம் ரிசல்ட் பயோபெஸ்டிசைட் ஏரியா விச் ஹேவ் அப்ராப்ரியேட் கிளைமேட் கண்டிஷன். ஸோ உங்களுக்கு பெரிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் கூலர் கிளைமேட்ல தான் அதிகமா வளரும் அப்படிங்கறத வந்து தெரியும். ஸோ பிகாஸ் வந்து அதனால வந்து கிளைமேட் கண்டிஷன் அட்வர்ஸா இல்லாத கண்ட்ரி அப்ராப்ரியேட்டா இருக்க
கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்ல இருக்க பிளேசஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோல் வந்து லெஸ்ஸா இருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி வந்து இங்க வந்து மார்க்கெட் ஆல்சோ இம்பார்ட்டன்ட், ப்ராக்சிமிட்டி டு த லொகேஷன் ஆஃப் மார்க்கெட். ஓகேவா? நியர்பைலயே மார்க்கெட் இருந்தா பெட்டர் உங்களுக்கு. ஓகேவா? பிகாஸ் லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து மைக்ரோ ஆர்கானிசம் சூட்டபிள் ஆகாது. ஓகேவா? ஏர் பொல்யூஷன் கேன் ஆல்சோ காஸ் டேமேஜ் டு பயோபெஸ்டிசைட். ஸோ ஏர் பொல்யூஷன்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ இண்டஸ்ட்ரியல் அண்ட் அர்பன் ஏரியாஸ்க்கு அப்பார்ட்டா இருக்கணும். ஸோ செப்பரேட்டான ஒரு பிளேஸ்ல வந்து பெரிய லேண்ட்ல வந்து நம்ம வந்து பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் ப்ரொடக்ஷன் யூனிட் வந்து வைக்கலாம் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. ஓகே, இப்போ அப்ஜெக்டிவ்ஸ். ஓகே, ஸோ அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் ஆஃப் பயோபெஸ்டிசைட். ஸோ எதுக்கு என்ன அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது அப்படின்னா, பிரைமரி அப்ஜெக்டிவ்ஸ் டு எஸ்டாப்ளிஷ் bankability of mass multiplication of biocontrol agents. So biocontrol agent and organisms வந்து mass production வந்து பண்ணணும். So serve as the guidelines of financial assistance to entrepreneur who may enter to guidelines for extending financial assistance to entrepreneurs who interested in setting up பயோபெஸ்டிசைட் யூனிட்ஸ். ஓகே, ஸோ என்டர்பிரினர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த ஃபினான்சியல் அசிஸ்டன்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ பயோபெஸ்டிசைட் யூனிட்ஸ் தொடங்குறதுக்கு ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க இதுல. ஓகேவா? டு ப்ரமோட் செட்டிங் அப் ஆஃப் மோர் பயோ கண்ட்ரோல் யூனிட்ஸ் வந்து நம்ம அங்க பார்த்த மாதிரி தான். ஸோ இவ்வளோ டிமாண்ட்ஸை மீட் அவுட் பண்றதுக்கு ப்ரொமோட் பண்றாங்க நிறைய பயோ. ஸோ அதே மாதிரி டிஸ்டிமினேட் ஒயின்லி த டெக்னாலஜி வந்து டிஸ்டிமினேட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இங்க உங்களுக்கு மாஸ் ப்ரொடக்ஷன் வந்து சிம்பிளரா கொடுத்துருக்காங்க. ஸோ அதை படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ட்ரைகோகர்மா வந்து எப்படி, ஓகேவா, ட்ரைகோகர்மா வந்து எப்படி இது பண்றாங்க அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, இது வந்து ஸ்டோர்டு கிரெயின் பெஸ்ட். ஓகேவா? ஸ்டோர்டு கிரெயின் பெஸ்டா வந்து யூஸ் பண்ணி வளர்க்குறாங்க. ஓகேவா? ஸோ ஸ்டோர் கிரெயின் பெஸ்ட்ல வந்து எது பண்றாங்க அப்படின்னா, சொர்க்கம் கிரெயின்ஸ் இருக்கு பாத்தீங்களா? ஸோ சொர்க்கம் கிரெயின்ஸ்ல வந்து இந்த சொர்க்கம் கிரெயின்ஸ் வந்து பெஸ்ட்டை வச்சு ஃபீட் பண்ண வச்சு, ஸோ அதை வந்து பாராசிட்டைஸ்டு பை ட்ரைகோகர்மா. ஓகேவா? ஸோ இதை வந்து ட்ரைகோகார்டா வந்து யூஸ் பண்றாங்க. ஓகேவா? ஸோ எதை வச்சு எக் பாராசிடைட், ட்ரைகோகர்மா வந்து ரொம்ப முக்கியம், எக் பாராசிடைட்ஸ். ஸோ இது வந்து மாஸ் பை ஸ்டோர்டு கிரெயின் பெஸ்ட். ஓகேவா? யூஸ் ஃபார் இயர்லி ஸ்டோர் போரர் இன் சுகர் கேன். ட்ரைகோகர்மா ஷூட் போரருக்கு, அதே மாதிரி ஸ்டெம் போரர் இன் ரைஸ்க்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஓகே, அட் கிரையோஸ்பியா கார்னியா. ஓகேவா? இது வந்து லெபார்டரியில இது பண்றாங்க. லார்வல் பெஸ்ட் வந்து இது பண்றாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி கிரைப்டோலஜியா மோன்டோலஜி மாஸ் மல்டிபிளைட், ஆல்ரெடி மாஸ் மல்டிபிளைட் மீலி பக்ஸ் மூலயமா வந்து இது பண்றாங்க. ஸோ பம்ப்கின்ல வந்து நம்ம இது படிச்சிருப்போம். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட்ல கட் பண்ணிட்டு அப்படியே வச்சிருவாங்க. ஸோ மீலி பக் வரும். ஸோ அதை அட்டாக் பண்ண இந்த லேடி பேர்ட் டீட்டெயிலும் வரும். ஓகேவா? அதே மாதிரி என்பிவி ஃபார் நியூட்ரோ பாலிஹெட்ரல் வைரஸ் நமக்கு தெரியும். ஸோ இது வந்து பாட் போரர் வந்து அந்த டொபாக்கோ கேட்டபிளரை வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அதுல வந்து நம்ம வந்து லார்வா வந்து கல்ச்சர் பண்ணி வச்சிருக்க ஸ்ப்ரே பண்றது மூலயமா ஸோ எரிகோர்பா ஆர்மிஜனா வந்து வரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஸோ டெக்னாலஜிஸ் வேர் இண்டிஜினியஸ் அண்ட் சயின்டிபிக் வேர் ஸ்டாண்டர்டைஸ் பை. ஸோ இந்த டெக்னிக்ஸ்ல யார் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத பாத்தீங்க அப்படின்னா, ஐகேரும் ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி. ஸோ ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டினா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி மாதிரி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸ் வந்து வராங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து பேசிக் ரெக்குவயர்மெண்ட்ஸ் உங்களுக்கு எஸ்டாப்ளிஷிங் கமர்ஷியல் பயோ கண்ட்ரோல் ஏஜென்சி வந்து நம்ம பார்த்த மாதிரி தான். ஸோ இங்க கொஞ்சம் எலாபரேட்டா கொடுத்துருப்பாங்க. லேண்ட். ஓகேவா? ஸோ வந்து லேண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். லேண்ட் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கல்ச்சர் அண்ட் ரியரிங் ரூம், ப்ராசஸிங் ரூம், லெபார்டரி, ஆஃபீஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பாலி ஹவுஸ். ரொம்ப முக்கியம். லேண்ட்லாம் வந்து இது பண்றாங்க. ஓகேவா? பயோபெஸ்டிசைட் இன்வால்வ் ரியரிங் ஆஃப் இன்சைட் பில்டிங்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத கேட்கறாங்க அப்படின்னா, சூட்டபிள் என்விரான்மெண்ட் கண்டிஷனை ப்ரொவைட் பண்ணணும். ஸோ பார்த்த மாதிரி தான். ஸோ அதே மாதிரி இந்த ப்ரொடக்ஷன் அவே ஃப்ரம் இண்டஸ்ட்ரியல் யூனிட் ரொம்ப முக்கியம். அவே ஃப்ரம் இண்டஸ்ட்ரியல் யூனிட் டு ஸோ லொகேட்டட் அவே ஃப்ரம் த இண்டஸ்ட்ரியல் டு அவாய்ட் பொல்யூஷன். ஓகேவா? ப்ரப்போஸ்டு இன்ஸ்டால் கெப்பாசிட்டி வந்து 1000 ஸ்கொயர் மீட்டர்ஸ் வந்து இருக்கணும். 1000 ஸ்கொயர் மீட்டர்ஸ் வந்து இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இது அதே மாதிரி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் மீட்டர் இருக்கும். எதுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரைகோகிராமா கிரிப்டோலஸியா ஸ்பீசிஸ் பீட்டில்ஸ் வந்து ரியர் பண்றதுக்கு 1000 ஸ்கொயர் மீட்டர் ஆச்சு மினிமம் இருக்கணும். ஸோ இன் கேஸ் ஆஃப் நியூக்ளியோ பாலிஹெட்ரல் வெஹிக்கல் பெரமோன் பியூர்ஸ்லாம் இது பண்றதுக்கு 2400 ஸ்கொயர் மீட்டர்ஸ் வந்து இருக்கணும். ஓகேவா? அதர் யூட்டிலைசேஸ் லைக் பவர், வாட்டர் வெஹிக்கல் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேவா? பிளான்ட் அண்ட் மிஷினரிஸ். நோ ஹெவி பிளான்ட் அண்ட் மிஷினரிஸ் ரெக்யூர்ட். ரேக்ஸ், ட்ரேஸ் அண்ட் அதர் ஃபெசிலிட்டிஸ் வந்து ரியரிங் ரூம்ல வந்து இருக்கணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ட்ரைகோகர்மா ஃபெர்மெண்டர்ஸ் லேமினார் ஏர் ஃப்ளோ சேம்பர் வந்து ரெக்யூர்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ வந்து உங்களுக்கு லேண்ட் ரெக்யூர்ட், அதே மாதிரி பில்டிங் தேவை. உங்களுக்கு பில்டிங் வந்து 1000 ஸ்கொயர் மீட்டர்ஸ் வந்து இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ட்ரைகோகர்மா, கிரைசோபில்லா இதெல்லாம் இது பண்றதுக்கு, அதே மாதிரி 2400 இருக்கணும். இது வந்து நியூக்ளியோ பாலிஹெட்ரல் வைரஸ் இது பண்றதுக்கு. அதே மாதிரி வந்து எல்லா இது மாதிரி இருக்கணும். ரேக்ஸ், ட்ரேஸ்லாம் வந்து இருக்கணும். ஸோ ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ட்ரைகோகர்மாக்கு மட்டும் வந்து
லேமினார் ஏர்ஃப்ளோ அப்பாரட்டஸ் வந்து தேவைப்படும். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து இங்க வந்து லேபர் ரெக்யர்மெண்ட் பவர்லாம் வந்து சொல்லிடுவாங்க. ஓகேவா? ஸோ ரா மெட்டீரியல் பல்சஸ் விட்டமின்ஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் இருக்கணும். அதே மாதிரி ரொம்ப முக்கியம் ட்ரைகோடெர்மா ஈஸ்ட் மீடியம் வந்து ரெக்கார்டு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஆல் த மெட்டீரியல்ஸ் அவைலபிள் லோக்கலா இருக்கிற இடத்துல வந்து அவைலபிளா இருக்கும். வாட்டர் ரெக்யர்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். வாஷிங், கிளீனிங், ட்ரிங்கிங். ஓகேவா? ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பவர் யூனிட் ரொம்ப முக்கியம். மேன் பவர், டெக்னிக்கல் ஸ்டாஃப் ஒன்னு, ஸ்கில் லேபர் ரொம்ப வந்து 6. ஓகேவா? யூனிட் ட்ரைகோடெர்மா கார்ட்ஸ். ஓகேவா? ஸோ யூனிட் சைஸ். ஓகேவா? ட்ரைகோடெர்மா கார்டு ஒரு இயருக்கு வந்து 16,200 ப்ரொடியூஸ் பண்ணலாம். அதே மாதிரி லார்வா, அதாவது கிரிப்ஸ்பர் லார்வா பாத்தீங்கன்னா 6,000 ஒரு வருஷத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணலாம். அதே மாதிரி HA அண்ட் பாத்தீங்கன்னா 1,800 பாட்டில்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து காஸ்ட் ஆஃப் எஸ்டிமேஷன். ஸோ அப்ராக்சிமேட்டா வந்து இதெல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ இது ஜஸ்ட் பாத்துக்கோங்க. ஸோ என்னென்ன பர்டிகுலர்ஸ் வந்து இதுக்கெல்லாம் தேவை அப்படிங்கிறத மட்டும் பாத்துக்கோங்க. ஓகேவா? டெக்னிக்கல். ஸோ இது வந்து பேஸ்டான ஒவ்வொரு கன்ஸ்ட்ரக்ஷன் யூனிட்டை பொறுத்து இந்த வேல்யூஸ்லாம் வந்து மாறும். ஸோ அதனால வந்து அதை மட்டும் பாத்துக்கோங்க தனியா. ஸோ ஓவரால் காஸ்ட் ஆஃப் எஸ்டிமேஷன், ப்ராஃபிட்டபிலிட்டி ஸ்டேட்மெண்ட்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ இதை நம்ம இந்த கால்குலேஷன்ஸ்லாம் அதிகமாக உங்களுக்கு தேவையில்லை. ஸோ எந்தெந்த மாதிரியான இது வந்து பண்றாங்கிறத மட்டும் வந்து பாத்துக்கோங்க. ஸோ பில்டிங் எவ்வளவு கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க, ஸோ எந்தெந்த மாதிரியான பர்டிகுலர்ஸ்லாம் அதுக்கு தேவை அப்படிங்கிறத மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அவ்வளவுதான் வந்து. ஸோ அதே மாதிரி வந்து வீடியோ ஃபுல்லா பார்த்தவங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஃபுல் வாட்ச்டு அப்படிங்கிற மாதிரி போடுங்க. ஸோ அதுக்கு அடுத்து தான் வந்து நம்ம வந்து மெட்டீரியல்ஸ் வந்து ஷேர் பண்ணிடுவோம். ஸோ தேங்க்யூ.